எல்லாத்துக்கும் வணக்கம். சோ இப்ப எல்லா முதலீட்டாளர்களுடைய மனசுலயும் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவு நடந்துட்டு இருந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இப்போ ஒரு முடிவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. மேக்சிமம் ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் எம்ஓயு, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் எம்ஓயுல வந்து ஹார்முஸ் ஜலசந்தி ஓபன் பண்றது, 60 நாள் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட், சில சாங்ஷன்ஸை ரிலீவ் பண்றது, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அந்த யுரேனியம் அப்புறம் நியூக்ளியர் பிளானை பத்தின டிஸ்கஷன். இதுக்கான ஃபர்ஸ்ட் கட்ட ஃபேஸ் 1 எம்ஓயு வந்து ஆல்மோஸ்ட் சைன் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு. லாஸ்ட் ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா அது இந்த வீக்கெண்ட்லயும் கூட சைன் ஆயிரலாம். ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்ட்ல ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது பேஸ் அதை நியூக்ளியர் அந்த அக்ரிமெண்ட்டும் சைன் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அது இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு பூஸ்ட் கொடுக்கும். அப்போ இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, அப்போ ஓரளவுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கரெக்ட் ஆனதுனால இமீடியட்டா பங்குச்சந்தையில முதலீடு பண்ணலாமா? அதுல எதுல பண்ணலாம்? லார்ஜ் கேப்ல பண்ணலாமா? மிட் கேப்ல பண்ணலாமா? ஸ்மால் கேப்ல பண்ணலாமா? இந்த கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த கேள்விகளை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல வந்து ஆல்மோஸ்ட் இந்த வீக்கெண்ட்லயோ இல்ல வரக்கூடிய நாட்கள்லயோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் சைன் ஆன உடனேயே பங்கு சந்தைகள் ஓரளவுக்கு ரேலியாக ஆரம்பிக்கும். இந்த ரேலி அப்படிங்கிறது இப்பத்த அறிஞர்களுடைய கணக்குப்படி பார்த்தா பெரும்பாலும் மிட் கேப் அல்லது ஸ்மால் கேப்களிலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்போ ஓவராலா இந்த சூழ்நிலையை நம்ம அசஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு எம்ஓஏ சைன் ஆயிருது. எம்ஓஏ சைன் ஆன உடனேயே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுகள் வந்து கொஞ்சம் ரேலிக்குள்ள போகும். ஆனா இந்த ரேலி அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியா தான் இருக்கு. ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி பங்குச்சந்தை இறங்கும் அப்படின்னு நிறைய பேர் பங்குகளை வித்து வச்சிருப்பாங்க. ஷார்ட் செல்லிங்னு சொல்லுவோம் இல்லையா? ஷார்ட் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதாவது மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கிற எண்ணத்துல டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுகள்லயும் ஆப்ஷன் மார்க்கெட்டுகள், ஃபியூச்சர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல நிறைய பேர் ஷார்ட் செல் போயிருப்பாங்க. ஷார்ட் செல் அப்படிங்கிறது பொருளை வித்துட்டு, அதாவது நம்ம கையில இருக்கவே இருக்காது. ஷார்ட் செல்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கையில பொருள் இருக்கவே இருக்காது. நீங்க நம்ம ஊர் திருப்பூர் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனா கையில வந்து அவங்க பனியனே இருக்காது. ஆனா 2000 பீஸுக்கு ஆர்டர் பேசி சேல் பண்ணிருவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் துணிய வாங்கி மறுபடியும் அதைய பிரிண்ட் பண்ணுவாங்க. அதாவது பொருள் இல்லாமயே முதல்ல அ அத வித்துட்டு, அதுக்கப்புறம் பொருள வாங்குறதோ அல்லது பொருள உருவாக்குறதோ ஷார்ட் செல்லிங் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நெறைய பேர் இந்த பங்குச்சந்தை இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால ஷார்ட் செல்லிங்ல இருந்தாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அக்ரீமெண்ட் சைன் ஆன உடனேயே, இந்த ஷார்ட்ல இருந்தவங்கலாம் உடனடியா மேற்கட்டு கீழ இறங்கும் தானே அங்க செல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா கீழ இறங்குனதுக்கு அப்புறம் சீப்பான பிரைஸ்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த பேஸ் ஒன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்பொழுது இதுக்கு மேல கீழ இறங்குறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ஐடியாலஜில அத ஷார்ட் சேல் பண்ணவங்க எல்லாம் அத திருப்பி பை பண்ணுவாங்க. வித்து வச்சிருந்தது எல்லாம் திருப்பி வாங்குவாங்க. இதனால மார்க்கெட் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலிக்குள்ள போகும். மேற்கொண்டு செகண்ட் கட்ட பேச்சுவார்த்தை எப்படி போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இது லாங் பில்டப்பா மாறும். லாங் பில்டப்னு என்னன்னா புது லாங் பொசிஷன் என்னன்னா புதுசா பை பண்ணி வச்சுக்கிறது, ரஷ்ஷா பை பண்றது. ஸோ முதல் ஃபேஸ் ஷார்ட் கவரிங் ரேலிக்கும் லாங் பில்டப்புக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஃபேஸ் ஒன் சைன் ஆகிற பட்சத்தில் ஷார்ட் கவரிங் ரேலிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது ஆல்ரெடி ஷார்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பை பண்ணுவாங்க. ஃபேஸ் டூவும் நல்லபடியா போற பட்சத்தில் லாங் பில்டப் மார்க்கெட்ல கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் பையிங் நடக்கும். லாங் பில்டப்னா ஃப்ரெஷ் பையிங் நடக்கும். இந்த மாதிரி தான் இது நகரும். அதை நான் வச்சுக்கணும். சப்போஸ் ஃபேஸ் டூல சிக்கல் ஏற்படும் பொழுது ஃபேஸ் ஒன்ல நடந்த ஷார்ட் கவரிங் ரேலி மறுபடியும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை பேஸ் பண்ணி நம்ம பேசுறோம். நாட் டெக்னிக்கல் கிடையாது. இட்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கண்டிஷன். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்டருக்கு பை பண்ணவும் செல் பண்றதுக்குமான ட்ரிகரை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அம்சத்துல இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கு. உலக பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்குள்ள நம்ம சுருக்கிறோம். ஸோ ஒரு தொழில் நடக்கிறதுக்கான சுமூகமான ஒரு சூழல் இருக்கும் பொழுது, ஒரு தொழில் நடக்கிறதுக்கான அமைதியான சூழல் இருக்கும் பொழுது அந்த தொழில் பெருகும் அப்படிங்கிறதான் பாயிண்ட். அந்த அந்த அமைதியான சூழல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பத்தி பேசுறதா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இத்தனை நாள் இந்த ஈரான் இஷ்யூ, யுஎஸ் இஷ்யூலாம் இருந்ததுனால அதுக்கான சூழல் இல்லாம இருந்துச்சு. இப்ப அது ஒரு அமைதியை நோக்கி போறதுனால இப்ப அதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரம்ப் வந்து யுஎஸ் பிரசிடென்ட் அவர்கள் வந்து மறுபடியும் டாரிஃப் இஷ்யூஸை கொண்டு வரலாம். ஆல்ரெடி 301 செக்ஷன்ஸ்ல டாரிஃப் ப்ரப்போசல்ஸ் எல்லாம் அவர் கொடுத்திருக்காரு. ஸோ டாரிஃப் இஷ்யூஸ் வரலாம். ஸோ அதனால இந்த இஷ்யூ முடிஞ்சிட்டாலே மார்க்கெட் மிகப்பெரிய அளவுல ரேலி ஆயிரும் அப்படின்னு இருக்கிற படத்தெல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்ல போடுறதையும் நிப்பாட்டிருங்க.
மார்க்கெட்ல நீங்க ஒரே ஸ்டாக்ல அல்லது ஒரே கேட்டகரியில எல்லா ஃபண்டுகளையும் நீங்க இப்படி போட்டீங்க அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு பாதகமா தான் முடியும். ஸோ ஈவன் தோ இந்த வீக்கெண்ட்ல நம்மளுக்கு இந்த ஃபேஸ் 1 அக்ரீமெண்ட் சைன் ஆனாலுமே இதுக்கப்புறம் ஃபேஸ் 2 இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ட்ரம்ப்போட டாரிஃப் இஷ்யூஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி மார்க்கெட்டு மேல போகணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். நாளைக்கு அப்படியே ஃபேஸ் 1 சைன் ஆன உடனேயே க்ரூட் ஆயிலோட விலை தரமட்டத்துக்கு போய் அப்படியே ஐஎன்ஆர் ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங் ஆகி மார்க்கெட் பிக்சர் அந்த மாதிரி அவசரப்படணுங்கிற அவசியம் இல்ல. ஃபேஸ் பை ஃபேஸா எஸ்ஐபி போங்க. எதுல போலாம் அப்படின்னு சொன்னா டைவர்சிஃபை பண்ணுங்க. மெயினா இப்ப நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டுகள பத்தி பேசுறோம். சோ மத்த அசெட்கள பத்தி நம்ம இப்போ இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. ஈக்விட்டி மார்க்கெட்ஸ பொறுத்த வரைக்குமே மெயினா 3 அசெட்ஸ நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப். ஸோ மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப்ப பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரியான ரேலி அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த மாதிரியான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லேருந்து ரிலீஃப் ஆகும்போது ரேலி அப்படிங்கிறது மிட் அண்ட் ஸ்மால் கேப்புகள்ல இருந்து பெரும்பாலும் ஆரம்பிக்கும். ஸோ ஏன்னா லார்ஜ் கேப்புகள் பெரிய அளவில் விழுந்திருக்காது. இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கும் பொழுது லார்ஜ் கேப்புகள் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் மிகப்பெரிய அளவில் ஃபால்களை சந்திச்சிருக்கும். அப்போ ரெக்கவரி நடக்கும் பொழுதுமே மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் மிகப்பெரிய அளவில் ரெக்கவரிஸை கிரியேட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் மியூச்சுவல் ஃபண்ட் சைடுலாம் எஸ்ஐபி போடுறீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப்பு அல்லது மல்டி கேப்பு இந்த மாதிரி போடுங்க. இல்லைன்னா ஒரு 20% லார்ஜ் கேப், ஒரு 30% 35% மிட் கேப், ஸ்மால் கேப் அந்த மாதிரியான மூமெண்ட்டுகளை கொண்டு போங்க. மல்டி அசெட்ஸ்களையும் வையுங்க. இதெல்லாம் சேர்த்தி தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். வெறுமனே ஒரு 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 முடிவை நோக்கி, அதாவது உடனடியாக மார்க்கெட் ஏறிடும் அப்படின்னு அவசரப்படாதீங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் ஏதோ குறிப்பிட்ட ஸ்டாக்குகள்லயே போடாதீங்க. எல்லாத்தையும் டைவர்சிஃபை பண்ணி நீங்க போடுங்க. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல கொஞ்சம் அலோகேஷன்ஸ் கூட அதிகமா கொடுக்கலாம். இது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நீங்க இது மாறணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60+ இருக்கக்கூடிய ஒருத்தர் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொன்னா அது கேள்விக்குறி தான். ஏன்னா இது ஒரு 30+ல நான் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் போனேன்னா ஓகே. ஏன்னா இந்த இஷ்யூஸ் முடிச்சதுக்கு அப்புறம், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசின மாதிரி டாரிஃப் இஷ்யூ தொடங்கலாம். இதனால மார்க்கெட் ரேலி தள்ளி போகலாம். அப்போ ஒரு 60+ இருக்கக்கூடியவங்க எல்லாம் மேக்ஸிமம் டெபிட் ஃபண்டுகளை நோக்கி போறது அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஒரு 50-45 அப்படிங்கிற பொழுது ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ஸை நோக்கி போங்க. யூ ஆர் ஸ்டில் இன் எங்கேஜ் ஒரு 35-40க்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு லாங் டேர்ம் காஸ்மெட்டிக்ஸை கிரியேட் பண்ண முடியுங்கிற அப்படி பட்சத்தில் நீங்க இந்த மிட் கேப், ஸ்மால் கேப், அந்த ஃப்ளெக்ஸி கேப் காம்பினேஷன்ஸ்ல நீங்க தாராளமா போலாம். ஸோ இதையெல்லாம் நீங்க யோசிச்சு செயல்படுங்க. அவசரப்பட்டு ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரே ஸ்டாக்ல அல்லது ஒரே கேட்டகரியில ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடிஞ்சிருச்சு, யுத்தம் முடிஞ்சிருச்சு, நீ பங்குச்சந்தை ஆகாயத்துக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு எல்லா படத்தையும் முடக்கிறாதீங்க. டைவர்சிஃபைடா உங்களோட ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம் இங்க. தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.